கஷ்டப்பட்டு வேலை செய்வது, சுலபமான வழியில் அந்த வேலையை முடிப்பது. இது 2 விஷயம். இந்த 2 விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களோட அலுவலகத்துல பார்க்கலாம், இல்ல உங்கள தொழில்ல பார்க்கலாம், இல்ல உங்களைப் போலவே இன்னொரு வியாபாரி இருப்பாரு. அவங்களையும் நீங்க பார்க்கலாம். நானும் அதே வியாபாரம் தான் பண்றேன். அவங்களும் அதே வியாபாரம் தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதிகமா வருமானம் வருது. எனக்கு கம்மியா வருது. இது எதனாலன்று அத பத்தி சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த விஷயத்த வந்து கேரி பெக்கர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள கற்றுக்கிட்டே இருக்கிறது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை வளருது. இன்னொன்னு அவங்களோட தொழிலா இருந்தா தொழில் வளரும். வியாபாரமா இருந்தா வியாபாரம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். கஸ்டமர் கிளையண்ட் ஜாஸ்தியாவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த 20% மக்கள் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற இந்த 80% மக்கள் சொல்ற வேலைகள்ல இருந்து ஒதுங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை வந்து நீங்க வேலையா பார்க்கறத விட இப்போ இந்த வேலையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த 20% மக்கள் கிட்ட நம்ம வந்துடலாம்.